சிஸ்டர், இப்ப நீங்க நிறைய இடத்துல பண்ணி செஞ்சீங்க இல்லைங்களா? நிறைய கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருடைய ட்ரைபிள்ஸோடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். அருணாச்சலம் போனீங்க, அங்க ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லைங்களா? அந்த கல்ச்சர்ல பெக்யூலரா இருந்தது உங்களுக்கு என்னன்னு தோணுது? எப்படி? அருணாச்சல்ல அங்க போலிங்கம் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு வீடுலாம் பெரிய ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் நீளமா. அதுல அங்க பார்ட்டிஷன் இருக்கும். ஒரு ஒய்ஃபுக்கு அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கு, அவங்க சமைச்சுக்குவாங்க. இன்னொரு ஒய்ஃபுக்கு மட்டும் இன்னொரு இது இருக்கும், அங்க சமைச்சுக்குவாங்க. அப்படி எத்தனை எத்தனை மனைவிகளும் அத்தனை மனைவிக்கு அப்படி அத்தனை ஃபயர் பிளேஸ். அந்த ஃபயர் பிளேஸ பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை ஒய்ஃப் இருக்கு. நீங்க பார்த்ததுலயே அதிகமா இருக்கு. ஒரு காமன் ரூம் இருக்கு, ஒரே ஹாலுக்கு கடைசிலேயே தொடக்கத்திலேயே ஒரு ஸ்மால் ரூம் மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு பிரைவசி டர்ன்ஸ். அது அவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்ம மாதிரி இது பண்ண மாட்டாங்க. அப்படின்னு அந்த பிள்ளைகளும் இங்க எனக்கு கேட்டா இதுல எனக்கு இத்தனை அம்மா இருக்கிறாங்க, இத்தனை அம்மா இருக்கிறாங்க. எப்படி உனக்கு இத்தனை அம்மா? அது பெரியம்மா, இது சின்னம்மா, ஏதாவது சின்னம்மா, இது சின்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெக்யூலியர் கஸ்டம் நான் பார்த்தது அந்த அருணாச்சல்ல. ஒரு வித்தியாசமான. என் சிஸ்டர், நீங்க சொல்ல முடியாது, சொன்னா கோவப்படுவாங்க இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அவங்க கல்ச்சர். அது அந்த காலத்துல என்ன கேட்டா சில பேர் சொல்லுவாங்க அருணாச்சல் பிரதேசம் ஏரியா வைஸ் நிறைய பெருசு, ஆனா பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. அதனால அவங்க நிறைய பாப்புலேஷன் மல்டிப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம், அதாவது கல்ச்சராவே சில பேர் எடுத்திருக்கிறாங்க. முந்தையனா அவங்களுக்கு எல்லாம் சிவிலைஸ்ட் கிடையாது, அதனால நாகரிகம் இல்லாததுனால அப்படி நடந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிச்சு இப்ப மினிஸ்டரா இப்படி இருக்கிறவங்களும் கூட 2 ஒய்ஃபு 3 ஒய்ஃப் வச்சுக்கிறாங்க. போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ஒய்ஃபை வச்சுக்குவாங்க, அங்க நிலம் வச்சுக்குவாங்க இப்படி. ஆனா ஒண்ணு, யாரையும் ஒருத்தரை நல்லா வச்சுட்டு ஒருத்தர் அப்படின்னு எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா அதிகாரம் இருக்கிறது மூத்த ஒய்ஃபுக்கு. எல்லாருமே அதிகாரம் மூத்த ஒய்ஃபுக்கு இருக்குது. அது ஒரு பெக்யூலியர் கஷ்டம் பார்த்தேன் இப்படி பண்ணிட்டு. நான் ஒண்ணு எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்க வேணாலும் கிறிஸ்தவங்களை மாத்திரம் இல்லை, எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமோ இல்லை எங்க இருந்தாலும் சரி, யாராவது சோமலேன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அக்கம் பக்கத்துல நான் போய் விசிட் பண்ணுவேன். விசிட் பண்ணிட்டு அந்த குடும்பத்துல ப்ரேயர் பண்ணாம வரமாட்டேன். விசிட் பண்ணி பேசி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கேட்பேன், ப்ரேயர் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா சரி ப்ரேயர் பண்ண சொல்லிடுவாங்க. இது ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன். ஆனா எனக்கு இதுவரையில நான் எந்த குடும்பத்திலயும் ஹிந்துவா இருந்தாலும் முஸ்லிம் குடும்பம் எங்கேயுமே போனதில்லை. இங்க ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே சொன்னது. உத்தரப்பிரதேசத்துல கூட நான் விசிட் பண்ணப்போ கேட்டிருக்கேன். பண்ணிட்டு யாராவது சிக்கா இருக்கிறவங்கன்னா சரி ப்ரேயர் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா சரி ப்ரேயர் பண்ணுங்க. சில பேர் அந்த லேடிஸ் கேட்பாங்க, என்னதுக்கு எதுக்கு கேட்கறாங்க? இல்ல அவங்க கடவுளை இயேசு மசீஹ் பேர்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, அதனால கேட்கறாங்க. நம்ம இயேசு மசீஹ விசுவசிக்கிறது இல்லை, நம்ம ஹிந்து, அவங்க இயேசு மசீஹ் கேட்கறாங்க, அதனால கேட்கறாங்க நம்மகிட்ட பெர்மிஷன் பண்ணலாமான்னு. நம்ம விரும்பினோம்னா பண்ணுவாங்க, நம்ம விரும்பாட்டி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்படி பண்ணிட்டு ஒரு குடும்பத்திலுமே ப்ரேயர் பண்ணாம வர மாட்டேன். இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னால பக்கத்துல ஜாய் ரோடுல 9 வருஷம் இருந்தேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு காரணம் என்ன, எந்த குடும்பத்திலையும் போய் நம்ம இயேசு பேரை எடுத்து ஜெபம் பண்ணலாம். விசிட் பண்ணும்போது யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. சில குடும்பங்கள்ல அவங்களே எடுத்து நம்ம ப்ரேயர் பண்ண சொன்ன உடனே இயேசு படத்தை வைப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது சிலுவை ஏதாவது இருக்குது அவங்க வீட்டுல அதை எடுத்து வைப்பாங்க, உடனே வச்சு. சப்போ ஒரு நேரம் இப்படி ஆச்சு எனக்கு. நானும் இன்னொரு சிஸ்டரும் போனேன், சும்மா நடக்கிறதுக்கு போன நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் 3ஆம் கிளாஸ் பையன் சிஸ்டர் எங்க போறீங்க மேடம்? நான் சும்மா விளையாட்டா தான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். போனோம், நான் முந்தி போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு. அங்க போய் பேசிட்டு அந்த பையனுடைய தாத்தா ஒரு பூஜாரி மாதிரி இருப்பாரு. பேசிட்டு நான் சொன்னேன், சரி அந்த சிஸ்டர்ட்ட, சரி இன்னைக்கு நீ முதல்ல வந்திருக்கல, நீங்க ஒரு செவன் சொல்லணும். இல்ல அவங்க விரும்ப மாட்டாங்க, அவங்க ஹிந்து அந்த ஒரு பூஜாரி மாதிரி இருக்காரு. இல்ல அவர் அப்படிதான், அவரு
உடுப்பு போடுறதே அப்படித்தான், அவரோட ட்ரெஸ்ஸிங் வேயே அப்படிதான். ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஒண்ணுங்க பயந்துட்டு இல்ல ஜெபம் பண்ணல. அப்புறம் திடீர்னு சொன்னேன், சரி நாங்க போயிட்டு வரோங்க. நான் ஒண்ணு இந்த பையன் சிஸ்டர் பிரேயர் பிரேயர் அப்படின்னா நான் சொன்னேன்ல. அப்புறம் நானே ப்ரேயர் பண்ணேன். சரி ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் வரும்போது நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு தெரியும் ப்ரேயர் பண்ணுவேன், அவங்க வீட்டுக்கு போனோம்னா. முந்தையும் விசிட் பண்ணப்ப அந்த குடும்பத்துல பண்ணிருக்கிறேன். இந்த பூஜாரி அவர் இருந்தாரு, அவர் தான் முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இல்லை. இன்னொரு குடும்பத்துல நான் பொண்ணு நாங்க உட்காந்துட்டு இருந்த ஒரு டீச்சர் டேவிட், அவங்க சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு சோம்பல வாங்க சொல்லி போய் பார்த்துட்டு வந்துட்டு வராங்க. நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இது போய் பூஜை பண்ணாரு. அவங்க தேவரூம்ல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. போயிட்டு வந்துட்டு வந்து உட்காந்தாரு. நான் பேசி முடிச்சுட்டு சரி நாங்க ப்ரேயர் பண்றேன்ட்டு இருந்துச்சேன். அவங்க அம்மா அந்த அம்மா மேல கை வச்சுதான் நான் ப்ரேயர் பண்ண எல்லாரும் அவரும் கை கும்பிட்டு நின்னாரு ப்ரேயருக்கு. வேண்டாம் நான் பூஜை பண்றேன், நீங்க எப்படி ஜெபம் பண்ணது கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. பல இடங்கள்லயும் பண்ணிருக்கேன். அதே போல மற்ற டினாமினேஷன்ஸும் நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சோம், நான் இருக்கும்போது என் கூட ரொம்ப அன்பா இருப்பாங்க. நான் இல்லாம ஏதாவது அவங்க குடும்பத்துல ஏதாவது இருந்ததுன்னா ஜபமோ யாருக்காவது ஏதாவது சிலர் பர்த்டே அதுக்கு ஜபம் வச்சிருந்தாங்கன்னா என்ன கூப்பிடாம செய்ய மாட்டாங்க. சிப்சாகர்லயும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இந்த இங்க இதுலயும் ஜாகிரூர்லயும் அப்படின்னா, இந்த ஜாகிரூர்ல நான் ஒரு குரூப், நான் பிசிசி அன்பியகுமார் கூப்பிட்டு ஒவ்வொரு வாரம் நான் கேட்டேன், இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு விருப்பமான சரி சிஸ்டர் வாங்க அப்படின்னாங்க. ஒரு வாரத்துல ஒரு நேரம் ஒவ்வொரு குடும்பமா போவோம். அப்படி ஒரு 5-6 குடும்பம் இருந்துச்சு. ஒரு குடும்பம் தான் கேத்தலிக் குடும்பம், மற்றதெல்லாம் பேப்டிஸ்ட் அப்படிதான். சரி சரி ஒவ்வொரு ரொம்ப சந்தோஷம். நம்ம கேத்தலிக்ஸை விட அவங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வத்தோட காத்திருப்பாங்க அந்த நாளைக்கு. அந்த வழியில எனக்கு ஒரு இதுவுமே இல்லை, கஷ்டமே இல்லை. எந்த இடத்துலயும் போய் இயேசுநாமத்துல ஜெபம் பண்றதுக்கு ஒரு கஷ்டமும் நான் அனுபவிச்சல இதுவரை. எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. இப்ப இங்க வந்து சர்தார்ஜி குடும்பம் கூட இருந்தாங்க, அங்கேயும் போவேன், சந்திப்பேன். டிஸ்பென்சரிக்கு வருவாங்கல்ல, பார்த்துருக்கவங்க. அங்க கூட அந்த சர்தார்ஜி ஞானி இல்ல, அவரே என்னை கூட்டிட்டு போய் சிஸ்டர் வாங்க நானும் காட்டுறேன், எங்க ஜெப கூடத்தை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. யூஸ்வலா கொண்டு போக மாட்டாங்க, இங்க வாங்க நீங்க தெரியும், நீங்களும் வழிபடுறவங்க தான், அதனால நான் காமிக்கிறேன் கூட்டிட்டு போய் காட்டினாங்க. இந்த இடத்துல இப்படி இருந்து இதுதான் நாங்க செய்யறது. அந்த வகையில நானு யூபியில இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் எங்கேயுமே யூபியிலையும் கூட கிறிஸ்துமஸ்க்கு நாங்க கேரள் சிங்கி போகும்போது ஹிந்துஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு வரணும்னு இருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வரணும்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி பண்ணுவாங்க. எனக்கு அந்த அனுபவம் இல்லை இதுவரையிலும். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் நான் விசிட் பண்ணப்ப ஜபம் சொல்லாம வந்தது இல்லை. ஆனா ஜபம் சொல்லக்கூடாதுன்னு யாரும் எனக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அந்த வழியில எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய விஷயத்த சொன்னீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய பணி, உங்களுடைய அழைப்பும் சரி, உங்களுடைய பணியும் சரி, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் சந்தோஷமான நாட்கள், வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்கிற நாட்கள், கஷ்டப்பட்ட நாட்கள், தோல்வியை சந்தித்த நாட்கள், அது எப்படி இருந்துச்சு சிஸ்டர்? கஷ்டப்பட்ட நாட்கள்னு சொல்லும்போது, அதாவது நான் முதல் திருப்பி இங்க ஆசாமுக்கு ஆசாம்ல வந்த முதல் வருஷத்துல ஒரு 3 வருஷம் முதல் ஒரு கம்யூனிட்டி இருந்தேன்னா அங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா எனக்கு மக்களுடைய கல்ச்சர் தெரியல, மக்களுக்கும் என்னையே புரிஞ்சுக்க முடியல. நம்ம வேற இடத்துல இருந்தோம், நம்மளுடைய கல்ச்சர் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு அவங்களை புரிஞ்சுக்கிறது, அவங்க என்னைய புரிஞ்சுக்கிறது. நிறைய நம்ம நல்ல எண்ணத்தோட சொல்றத கூட அவங்க வேறையா மாத்தி எனக்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. ஆனா ஒண்ணு நான் சொன்னேன், எதுக்கு எடுத்தாலும் என்னத்த சொன்னாலும் சரி, சபை இந்த பிள்ளைங்களை கேட்டகிஸ்டுக்கு அனுப்புங்க சொன்னாலும் சரி, இந்த பிள்ளைங்க போய் சொல்லிடும் அவங்க என்ன திட்டுனாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த அம்மா அப்பா வந்து எதுக்கு நீ என் பிள்ளைய திட்டுனீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படி இருந்தாங்க 3 வருஷம் அப்படி போச்சு. இந்த ஒரு குரூப்ல இருந்தான் இந்த கேட்டகிசம் கிளாஸ். அதுக்கு மற்றபடி
எந்த பிரச்சனை ஒரு குரூப் ஒரு ட்ரைப்ல இருந்து இந்த கொஞ்சம் கஷ்டம் இருந்த மாட்டாங்க. ஆனா நானும் ஒண்ணு ஆனா ஒரு நாள் நான் சொன்னேன், நீங்க இப்படி பிள்ளைகளை இப்படி வளர்த்தீங்களா கிடையாது, உங்க பிள்ளைங்க உண்டாசா மாறிடுவாங்க. ம் நாங்க ஒண்ணும் இல்லை, நான் எனக்கு தெரியாத பாஷை இருந்தாலும் நான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த ஜெபங்கள்லாம் படிச்சுக்கிட்டு அதை போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமையில கேட்டிக்ஸ் மாதிரி சொல்லி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. நீங்க இப்படி பண்றீங்க, நாங்க எடுக்கிற அந்த கஷ்டத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் யாரும் இல்லாம கேட்டு அதை கத்துக்கிட்டு வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வரேன். அதை நீங்க நினைக்க மாட்டேன்றீங்க. பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைய ஏதாவது வந்து சொன்னா என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டேன்றீங்க. சும்மா வந்து திட்ட வர்றீங்க, திட்டினாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைய கொண்டாத மாதிரிதான்னு சொன்னேன். ஒன்றும் சொல்ல அந்த 3 வருஷம் எனக்கு அந்த கஷ்டம் இருந்தது. ஆனா 2வது திருப்பி நான் 91 அங்க போனப்போ அதே இடத்துக்கு அந்த பையன்க சின்ன வயசுல இருந்திருக்காங்க, உண்மையாகவே உண்டாக மாறிட்டு அவங்க அம்மா அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்து இருந்தாங்களாம். ஏன்னா யாரும் கண்ட்ரோல் இல்லாம விட்டுட்டாங்க. அப்புறம் போனப்ப ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க சொன்னீங்க பிள்ளைங்களை ஒழுங்கா வராங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஆயிடுவாங்க, நாங்க கேட்கல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தா இப்ப அந்த பிள்ளைங்க அந்த பையங்க எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க, அம்மா அப்பாவே அடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இன்சர்ஜென்ஸ் குரூப்ல எல்லாம் போய் சேர்ந்துருக்குறாங்க, வந்து எங்களையே கஷ்டப்படுத்துறாங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. அது ஒண்ணு ஒரு கஷ்டம். அப்புறம் 2வது கஷ்டம் என்னன்னு சொன்னா, நான் ஒரிசாவில் இருக்கும்போது அங்க அப்படிதான் ஒரு கிரிமினலா இருந்திருக்கிறாங்க. ஆனா எங்களை கட்டிட வேலையில வந்து கண்ட்ராக்டர் அந்த பையனை வாட்ச்மேனா வச்சிருந்தாரு. அப்படி நம்ம ஏதாவது வேலை கொடுத்தா இந்த கிரிமினல் வேலையில இருந்து நான் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தான். ஏன்னா அது இந்த 2 நேரம் சிமெண்ட் இதுகளை திருடிட்டான். 2 நேரம் திருடிட்டு கொண்டு கொடுத்துட்டா. அப்புறம் முதல் திருப்பம் ஒன்றும் சொல்ல, 2வது திருப்பம் இப்படி நடந்தப்ப இந்த கண்ட்ராக்டர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த போலீஸ் வந்து கேட்டாங்க என்கிட்ட, எவ்வளவு சிமெண்ட் என்னன்னு ஆயிருக்கு. நான் அவளாம் சொன்னேன், இடத்த காட்டி இவ்வளவு இது ஆயிருக்கு அப்படின்ட்டு. இவன் ரொம்ப கோபம் எப்படி இருந்துச்சு. ஆனா அவன் ஊர்லயும் அவனுக்கு நல்ல பெயர் கிடையாது. நிறைய கிரிமினல் கேஸ் இருந்ததுனால போலீஸ் தேடிக்கிட்டே தான் இருந்தது. ஆனா இங்க மிஷன்ல வேலை செய்யறான், இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறான்றதுனால அவனை ஒன்னும் செய்யல அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்ப இங்க இருந்து கம்ப்ளைண்ட் போன உடனே அவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்க அம்மாவை இவன் போலீஸ்ல இருந்து தப்பிக்க ஓடிக்க போக அவங்க அம்மாவே அவனை கொண்டு காட்டி கொடுத்துட்டாங்க. காலையில 5 மணி பஸ் போலீஸ் சொல்லி இப்படி ஓட போயிருக்காங்க. அது அவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கண்ட்ராக்டரே என்னையும் கொல்லணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே திரிடான். நைட்லாம் வந்து தேடுறது, அந்த ஏதாவது பேஷண்ட்ஸ் ஏதாவது வரும்போது நம்ம நினைச்சு போகல, டிஸ்பென்சரியும் கவனம் இடையில ஒரு ரோடு இருக்கு, அந்த பக்கம் நம்ம அங்க போகணும். அதனால கூப்பிட்டா பேஷண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா வருவாங்கன்ட்டு கூட்டிகிட்டு இருந்தான். ஆனா நான் போகலை எனக்கு. ஆனா மக்கள் கொஞ்சம் பேர் நல்லா இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு செய்தி சொல்லுவாங்க இப்படி இப்படி இருந்தது. அதனால பிள்ளைங்கள்ட்ட அது நான் வெளியே போகாம இருக்கிறான்னா அப்புறம் என்னன்னா அவன் அந்த ஓடி பிள்ளைங்களை யாரையாவது தூக்கிட்டு போய் நான் பண்ணிடணும், அப்போ நான் கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு அந்த செய்தியும் வச்சிருந்தேன். அதனால நான் பிள்ளைங்களை சொல்றேன், இங்க ராத்திரில யாராவது சிஸ்டம் மூட்டாலும் சரி பிள்ளைகள் மூட்டாலும் சரி யார் மூட்டாலும் நீங்க யாருமே எதுவும் பதில் சொல்லக்கூடாது, எதுக்கவும் கூடாது. ஆனா சும்மா சொன்னாங்க, ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அவனை என்ன இல்லைன்னா இந்த ஆளு யாரையாவது உங்களை தூக்கிட்டு போறதுக்காக காத்துட்டு இருக்கானா எனக்கு செய்தி கிடைச்சிச்சு, அதனால நீங்க யாரும் எது பதிலும் சொல்லாது, எங்களை கூப்பிடவும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். அப்படியே இவன் தேடிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் பெராம்பூர்ல நாங்க எதுக்கு வரோம்னா பெராம்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இப்படிலாம் சுத்திக்கிட்டே இருந்தா என்னைய பிடிக்கிறதுக்கு. நான் கடவுள் அப்படி ஒண்ணு நடக்க விடலை. அப்படி நடந்துட்டு இருக்கும்போதுதான் ஆனா எனக்கு அந்த நேரத்துல நேரம் சொல்றது அத்தாரிட்டிஸ்ட் இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. அவன் சொல்ல நான் என்னமோ பண்ணிட்டேன் அதனாலதான் அவன் தேடிட்டு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, யாருமே நம்ம கூட. அப்புறம் நான் சொன்னேன், அப்ப 17 வருஷம் தான் எனக்கு முடிஞ்சிருக்கு ரிலீஜியஸ் லைஃப்ல. அப்புறம் நான் ஒரு நாள் ஜெபம் சொல்லிட்டேன், கடவுள் நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க தான் என்னை அழைச்சிங்க, நான் வந்தேன். இப்போ நான் உங்களை விட்டுட்டு போகணும்னு எனக்கு ஒரு இஷ்டமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எந்த சப்போர்ட் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன். நான்
எதுவுமே செய்யல. போலீஸ் கேட்டதுக்கு நம்ம வச்சு என்னது மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னா இவ்வளவு சிமெண்ட் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதையும் செஞ்சேன்னு கிடையாது. அவன் அந்த திருட அந்த அவன்கிட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு எதிராக பேசினது கிடையாது, திட்டினது கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் ஏதாவது ஒரு பழம் கேட்டா நான் 2 பழம் கொடுத்து அனுப்பேன். சரி எதிராக ஒரு பழம் பத்தாது உன் குடும்பத்துக்கு 2 எடுத்துட்டு போய் கொடுத்துக்க அப்படின்னு தான் நான் அனுப்பேன். அப்புறம் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி இருக்குது? அது எனக்கு இப்ப என்னைய நம்ப வேண்டியவங்களே நம்ப முடியாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போயிடலாம்னு நினைக்கிறேன். போனாலும் நானா வேற எதுவும் இல்லை, போனாலும் இதே வாழ்க்கையை வாழ்வேன். நீதான் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு நைட் முழுசும் ஜெபம் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுன்னே தெரியல, தனியா இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. No one can separate you from me. Even you yourself cannot separate. That was the confirmation. After that, no one can. Then I was fully confirmed. But I came away from that place. அது அப்படி தமிழ்ல சொன்னா, யாரும் உன்னை என்னையிடமிருந்து பிரிக்க முடியாது. நீ நினைத்தால் கூட என்னை உன்னை என்னையிடமிருந்து பிரிக்க முடியாது. That was the one I heard. அப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது யாரு என்ன பண்ணாலும் சரி நான் யாருக்காகவும் வரல, நான் வந்தது அவருக்காக, அவரு பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா யார் வந்தாலும் சரி. அப்புறம் நான் சரி கொள்றவன்னா கொல்லட்டும், நான் தான் எங்க காங்கிரிகேஷன்ல எந்த செயலுமே கிடையாது, நான் முதல் மாட்டேன். அப்புறம் அந்த சிஸ்டர்ஸ் அவங்க நான் எதிர்ச்சிருப்பாங்க, என்ன எப்படி சொல்லுங்க. ஆமா கொல்றேன்னா கொல்லட்டும், நான் ஒன்றும் செய்யல, நான் முதல் மாட்டுறேன் அவன் நம்ம காங்கிரிகேஷன்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பயம் இல்லை. அது 2 தான் எனக்கு ரொம்ப பயமா கஷ்டமா இருந்தது. சிஸ்டர், நீங்க இங்க 10 வருஷமா இருந்திருக்கீங்க அசாம்ல இல்லைங்களா? இங்க உங்களுக்கு பிடிச்ச, அதாவது ஒரு பெக்யூலரான ஒரு கல்ச்சர், ஒரு புதுசா இருந்துச்சு அப்படின்ட்டு எந்த கலாச்சாரம் சொல்லுவீங்க இவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல? அப்படின்னு நினைக்கும் போது நான் மெகாலயா கல்ச்சர் நாங்க இருந்தது இல்லை, ஆனா அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சுது. எல்லா கல்ச்சர் விடையும் இப்போ எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணுங்க போவாங்க. ஆனா அந்த மெகாலயா கல்ச்சர்ல கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அது ஒரு கல்ச்சரா இருந்துச்சு. அது ஒரு புதுசா இருந்துச்சு உங்களுக்கு இல்ல? காசி 3 ட்ரைப். 3 ட்ரைப்ஸ் இந்த 3 ட்ரைப் முக்கியமான ட்ரைப். அங்க மேட்ரிலினியல் சொசைட்டி. ஓகே. மேகாலயா இஸ் மேட்ரிலினியல் சொசைட்டி. நீங்க உங்களுடைய அழைப்பை பத்தி சொன்னீங்க, உங்களுடைய பணிகளை பத்தி சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சிஸ்டரும் சொன்னாங்க அவங்களுடைய கஷ்டங்களை பொறுத்து. நீங்க என்ன கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க? ஆண்டவர் இயேசு அதான சொல்றாரு, அதாவது உலகத்தில் உங்களுக்கு ஒருத்தர் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன கஷ்டத்தை பார்த்தீங்க? அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நானு இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அங்க இருந்து வந்ததால, அது சிஸ்டர் ஆன உடனே இங்க வந்ததால அது ரிலீஜியஸ் லைஃபுக்கும் எனக்கு புதுசா இருந்துச்சு. அது இல்லாம கல்ச்சரும் புதுசா இருந்துச்சு. அப்ப சிஸ்டருங்க எங்க கூட இருந்த சிஸ்டருங்களும் இந்த பக்கத்துல இருந்து சிஸ்டர், நார்த் ஈஸ்ட் சிஸ்டர்ஸ், அதனால எனக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. சிஸ்டர் ஆன உடனே இங்க இந்த பக்கம் வந்ததால எனக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாசம் கஷ்டப்பட்டேன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, அவங்க கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஈவன் இந்த பாடி லாங்குவேஜ் நம்ம ஆமானா அப்படி சொல்லுவோம், ஆனா அவங்க இப்படி அப்படி அப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்து அதை புரிஞ்சு அக்செப்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. எல்லாமே புதுசா இருந்ததால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அப்படியே 1 வருஷம் போயிடுச்சு. அப்படி போனோடனே அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தியானத்துக்கு போனேன். ஷிலோங் தியானத்துக்கு போறப்ப 6 நாள் முடிஞ்சிருச்சு. 6ஆவது நாள் ஃபாதர் எங்களை கைட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஏசாப்பா சேர்த்து அவங்க உடல், இந்த வியாக்குல மாதா இருக்காங்கல்ல, அவங்க மாதா அம்மா மடியில ஆண்டவர் இருக்காரு, நீங்களும் மாதாமா கூட இருங்க, அங்க டெட் பாடி, ஏசாப்பாட டெட் பாடி இருக்குது, நீங்களும் அங்க கூட இருந்து அவங்க மாதாமா என்ன நினைக்கிறாங்க நீங்க அவங்க ஏசாப்பா கூட இருந்து தியானம் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த டாபிக் தான் இருந்துச்சு.
அப்படியே ஃபாதர் எங்களை கைட் பண்ணிட்டு விட்டுட்டாரு. எனக்கு இந்த ஒரு வருஷம் இருந்து எல்லாமே புதுசா இருந்து எல்லாம் கஷ்டமா ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நானும் அந்த தியானத்துக்கு போனேன். அந்த 6 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த 6வது நாள் வந்தப்ப அந்த நானும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கப்ப நானும் ஏசாப்பா கூட மாதா அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு ஏசாப்பா கூட இருந்து அவங்க எப்படி இருக்காங்க, நானும் உள்ள போயிட்டு நம்ம நிஜமாவே இருக்குது ஏசாப்பா உடம்பு நிஜமாவே இருக்குது, நான் மாதா அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஏசாப்பா இதயத்துல அப்படியே தலையை போட்டு நானும் அப்படியே அழுதுட்டு இருக்கேன் மெடிடேஷன் பண்றப்ப. அப்பதான் நானும் ஏசாப்பா இதயத்துக்குள்ள போயிட்டு நான் வந்து உள்ள போயிட்டே இருக்கிறேன். நிறைய ஏசாப்போட முகம், நம்ம என்ன திருப்பதி ஆண்டவர், ஷெப்பர்ட் ஜீசஸ், அப்புறம் crucified Lord அப்படின்னு நிறைய முகங்கள் தெரியுது. இயேசுவோட முகம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி வந்தப்ப திருப்பியும் அதுக்கப்புறம் ஒரு பெருசா ஒரு பறவை, வெள்ளை கலர் பறவை, ஒரு புறா வடிவுல மேல இருந்து வந்த மாதிரி, அப்புறம் ஒரு தாத்தா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படின்னு நிறைய அந்த உள்ள போயிட்டு பார்த்த ஒரு ஃபயர் நெருப்பு மாதிரி வந்தது. அதுக்குள்ள போயிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே அந்த மெடிடேஷன் முடிஞ்சிச்சு. இது என்னடா புதுசா இருக்குது, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்திலே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபாதர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி எனக்கு இருந்துச்சு ஃபாதர், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஃபாதர் சொன்னாரு, நீ மூவரு இறைவனை பார்த்துருக்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடைக்காது அவ்வளவா, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க அதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபாதர் கைட் பண்ணாரு. ஸோ எல்லா கஷ்டத்துக்கும் அப்புறம் எனக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தியானம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அந்த கடவுளோட அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது எனக்கு பெரிய சக்தியா இருந்துச்சு. எனக்கு அதுல இருந்து எனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல, கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது. ஸோ அதனால பெருசா எனக்கு ஒன்றும் தெரியல.